அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு ஆலயத்தை நோக்கி நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயம்னு சொல்லப்படுது. இப்போ சமீபத்தில் தான் இது குடமுழக்கு நடைபெற்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரநாயகி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயம் இது பரணி நட்சத்திர திருக்கோயில் நல்லாடை அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் பரணி நட்சத்திரம், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஆலயம் இருக்கும். அதுபோல் மேஷராசி பரணி நட்சத்திரத்திற்கான ஆலயம் இது. இங்கே திருமண தடை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பரணி நட்சத்திரக்காரங்க தங்களுடைய வேண்டுதல் எதை வேண்டுகோள் வைத்தாலும் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆலயமாக இது பார்க்கப்படுது. நாங்கள் வந்த நேரம் இன்றைக்கி பிரதோஷம் சிறப்பான வழிபாடோடு துவங்குச்சு. போகும்போதே நல்ல நந்தியோடைய அபிஷேகங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துக்கிட்டு சிறப்பாகவும் இருந்துச்சு. ஆலயம் ரொம்ப தூய்மையாகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மன அமைதியாகவும் மன நிறைவாகவும் இருந்துச்சு. சுவாமியும் ரொம்ப அருமையாக எல்லாருக்கும் அர்ச்சனை செஞ்சு ரொம்ப இன்முகத்தோடு செஞ்சாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆலயம் அவ்வளோ ஒரு வண்ணமயமாகவும் சிறப்பாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்துடைய மிகப்பெரிய கொடிமரமாக அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல அருமையான வேலைப்பாட்டுடன் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பரணி நட்சத்திரம் வரும்பொழுதும் இந்த ஆலயத்தில் சிறப்பான வழிபாடானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமைதியான ரம்யமான ஒரு கிராமப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயமானது அருமையான வேலைப்பாடுகளும் சிற்பங்களும் நிறைய இடம்பெற்றுள்ளது. பிரதோஷ வழிபாட்டிற்கு மக்கள் வந்திருந்தனர். இங்கு நந்திக்கு முடிந்தவுடன் சிவனுக்கு தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சுந்தரநாயகி அவர்களுக்கும் வழிபாடு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மக்கள் அனைவருமே ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்புமிக்க ஒன்றாக தெரிகிறது. இந்த ஆலயம் திருப்பணி துவங்குவதற்கு முன்பு இங்கு நான் சென்றேன். அதன் பின்பு குடமுழக்கு முடிந்துதான் போகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பின்பு நான் ஆலயத்திற்கு சென்று என்னுடைய நேர்த்தி கடனை நேற்று நிறைவு செய்தேன். அருமையான ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறாக கூறப்படுவது, அக்னியில் எந்த ஒரு பொருளை போட்டாலும் அது பஸ்மமாகக்கூடிய நிகழ்வுதான் பார்த்திருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் யாகத்தில் போடப்பட்ட வஸ்திரமானது எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் மீண்டும் அதே போன்று இருந்ததால் இது திருநல்லாடை அழைக்கப்படுகிறது. சிறப்புமிக்க ஆலயமாக சிவனுடைய அம்சமும் அருமையாக உள்ளது. அக்னீஸ்வரர் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று பக்தர்களுடைய சத்தம் முழங்க வழிபாடானது மேற்கொள்ளப்பட்டது. நந்திக்கும் தீபாராதனையானது காட்டப்பட்டு அர்ச்சனைகள் நடைபெற்றன. பின்னர் சுவாமி அவர்கள் ஆலயத்தை பற்றி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் நல்லடை என்னும் கிராமத்தில் சுந்தராம்பிகா சமேத அக்னீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இது பரணி நட்சத்திர பரிகார ஸ்தலமாக விளங்கி வருவது. அக்னீஸ்வரர் ரூபமா சுவாமி காட்சி கொடுத்தனால சுவாமி அக்னீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். அக்னியில போட்ட ஆடை திருமணியில் நல்ல விதமா இருந்தனால இந்த ஊருக்கு திரு நல்லாடை என்று பெயர் வந்தது.
மருவி நல்லாடை என்று இருக்கிறது. அக்னீஸ்வர் ரூபமா தோன்றி காட்சி கொடுத்த அன்னைக்கு பரணி நட்சத்திரம், அதனால அது பரணி நட்சத்திர பரிகார ஸ்தலமா விளங்குது. அனைவரும் வருக, அக்னீஸ்வர சுவாமி அருள் பெறுவது. அம்பிகை சாந்த ரூபமாகவும் அழகான காட்சி அளிக்கக்கூடிய இந்த காணொளியை பாருங்கள். அனைவரும் தவறாமல் வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆலயத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.